ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சக்கரை பேசுகிறேன். இன்னைக்கு பல்லாவரம் சந்தையில் என்னெல்லாம் இருக்குன்றது பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். என் ஒய்ஃபு புஷ்பாவை வீட்டில் விட்டுட்டு நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன். பார்க்கலாம் இன்னைக்கு ஏதாவது அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக வாங்க முடியுமான்ட்டு. ஐயோ செருப்பா வாங்கலைன்னா அவ்வளோதான், என்ன செருப்பாலே அடித்து வெளியே அனுப்பிச்சிடுவா. இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் புதுசாக இல்லை யாராவது யூஸ் பண்ணிட்டு போட்டதா? நல்லா திங்கிறதுக்கெல்லாம் நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க இங்கே. பரவாயில்லையே. அடடா, இந்த ஏரியா நம்ம போக வேண்டாம். இது நம்ம பிரதர் பார்த்துப்பாரு. பரவாயில்ல, டாய்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குங்க. 50 ரூபாய்லாம் தான் ஆரம்பிக்குதான் டாய்ஸ் எல்லாம். இந்த தூரத்தில் பாருங்க, டாக்கிங் கேட் இருக்கு, 2 வச்சிருக்காங்க. எப்படியும் வாங்கிட்டு போய் கொடுத்தா ஹாப்பி ஆயிடுவா புஷ்பா. பார்க்கலாம். 50 ரூபான்றது பரவாயில்ல, சீப்பு தான். நிறைய ஐட்டம் வச்சிருக்காங்க. 50 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. விதவிதமான டாய்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. இந்த வாட்ச் எல்லாம் ஏன் இப்படி மிதிச்சு போட்டு தூளாக்கி வச்சிருக்காங்க? இதையும் வாங்குறாங்க. வாங்கி அப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல. மிக்சியில் போட்டு அரைச்சி ஏதாவது ஜூஸ் செஞ்சு குடிப்பாங்களா? யாருக்கு தெரியும். அட, இங்கே பாருங்க, ஃபுல்லாக லைட் எல்லாம் சும்மா தகன்னு மின்னுது. இதெல்லாம் கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கலுக்கெல்லாம் போட்டால் சும்மா சூப்பராக இருக்கும் போல. இதில் வேற 2 பல்பு 100 ரூபான்றாங்க. பரவாயில்லையே, வாங்கிட்டா போகுது. இப்போ இந்த வடை இது எல்லாம் வச்சு நம்மள சுகர் பேஷண்ட்லேருந்து கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டுக்கு மாற்றிடுவாங்க போல இருக்கு. அட, சேர்லாம் நல்லாவே இருக்கே. எல்லாம் புதுசு மாதிரி இருக்கு. 1200. பரவாயில்ல, சூப்பர் தானே. நம்ம வீட்டுக்கும் வாங்கி வைக்கலாம். புஷ்பா இதை யூஸ் பண்ணுவாளான்னு தெரியல. இதில் நம்மளை உட்கார வச்சு எங்கேயாவது வீலிங் கூட்டிகிட்டு போனாலும் போவான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் எச்சரிக்கையாகவே இருப்போம். இதை வாங்கணுமா வேண்டாமான்னு அப்புறம் யோசிப்போம். ட்ராக்கெல்லாம் இருக்கு. இதை வாங்கிட்டு வீட்டுக்கு போனோன்னா அவ்வளோதான், நம்மளை இதுலேயே பெட்டை போட்டு தூங்க வச்சுடுவா. இதெல்லாம் ரிஸ்க்கு, வெயிட்டும் ஜாஸ்தி. ஆனால் இதுவும் 1200 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. என்ன நல்லாவே ஆஃபர் தான். ஆனால் இங்கே பாருங்க, ஃபுல்லாக மொபைல் ஸ்பேர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு. புஷ்பாவுக்கு வேற ஃபோன் ஒர்க் ஆகல மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தா. இதுலேருந்து ஏதாவது பேட்டரி வாங்கிட்டு போய் அவகிட்ட கொடுப்போமா? அடடா, அவள் வச்சிருக்க ஃபோனுக்கு தான் பேட்டரியை மாற்ற முடியாது. அதை கழட்டணும்னா கடையில் தான் கொடுக்கணும். வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போவோம். ஹெட்ஃபோன்லாம் இருக்கு. ஏதாவது திட்டுனா காதை போட்டு மூடி வச்சுக்கலாம். இதெல்லாம் யாருங்க யூஸ் பண்ணிட்டு போட்ட துணி மாதிரி இருக்கு. இதையும் வித்துட்டு இருக்காங்க. திருசா கூட இருக்கலாம். ஆனால் கசங்கி இருக்கிறத பார்த்தா ஏதோ நம்ம ஆளு. வாஷிங் மிஷின்லாம் பரவாயில்லங்க. அட, என்ன இது பழைய வாஷிங் மிஷினா? எல்லாம் அழுக்கா இருக்கு. இதை போய் கவர் போட்டு வச்சிருக்காங்களா? பரவாயில்லையே, இப்படியும் கூட விற்கிறாங்கண்ணா. யாராவது செகண்ட் ஹேண்டில் வாங்கினா வாங்கிக்கலாம். ஆனால் வாட்ச் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. பரவாயில்லையே, புஷ்பாவுக்கு ஒரு லேடிஸ் வாட்ச் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணிட வேண்டியதான். நம்மளுக்கு இன்னைக்கு சாப்பாடு சூப்பராக இருக்கும். பட் அவளுக்கு பிடிக்கலன்னா அதோட முடிஞ்சு போச்சு என்னோட கதை. ஆனால் பரவாயில்லைங்க, நிறைய பேர் வாங்குறாங்க எல்லா வாட்சும். வாட்ச் இந்த ஃபேமஸ் தாங்க. அட, கண்ணாடி எல்லாம் 10 ரூபாங்க. இதெல்லாம் வாங்கி என்ன பண்ணுவாங்க? ஃப்ரேம் மட்டும் யூஸ் ஆகுமா இருக்கும். 10 ரூபா தான். வாங்கிடுவோமா? எனக்கும் புஷ்பாவுக்கும் சேர்த்து. அட, அக்கீசியம் வச்சிருக்காங்க. இதுக்கு இங்கே வச்சிருக்காங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆனாலும் ஆகலாம். அட, நம்ம ஐட்டம் ஷேவிங் செட்டு 120 ரூபா தானா? பரவாயில்லையே, வாங்கலாமா என்ன? இதெல்லாம் ஒர்க் ஆகுமா? சைனீஸ் ஐட்டமா தெரியலையே. பட் செக் பண்ணி பார்க்கலாம். காலையில் ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகல, மிதிச்சிட்டு இருந்தேன். பேட்டரி விஷயம்னு சொன்னாங்க. இங்கே பார்த்தா பேட்டரியெல்லாம் சீப்பாகவே வச்சிருக்காங்க. 400 ரூபா தானா? பரவாயில்லையே. இது பேட்டரி ஸ்கூட்டருக்கு செட் ஆகும். செட் ஆகணும்னா கூட நம்ம மேலே டேங்க் மேலே வச்சு ஒயர் கனெக்ஷனை கொடுத்து நம்ம ஓட்டிட்டு போவோம். இல்லாட்டி பின்னாடி புஷ்பா கிட்ட கொடுத்து பிடிச்சிக்க சொல்ல வேண்டியதா. இந்த நெயில் கட்டெல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் 160 ரூபா தானா? நல்ல பெரிய சைஸாகவும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கு. இதெல்லாம் வாங்கி வீட்டில் கூட கிஃப்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். சின்ன நெயில் கட்டர் 100 ரூபா தானா? பின்னெல்லாம் வச்சிருக்காங்க, ஆணியெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த ஆணியெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு போனோன்னா இதை வச்சு புஷ்பா என்ன சொருகி விட்டுருவா. ஆனால் பரவாயில்ல, இந்த ஐட்டங்களும் வச்சிருக்காங்க. 100 ரூபா தானே அந்த பாக்ஸில் உள்ளது. வாங்கணும்னு ஆசை தான். வாங்கிட்டு போனால் நம்மளுக்கே பஞ்சர் ஆகிடும். அதனால நெயில் கட்டர் மட்டும் வாங்கிட்டு மற்றதெல்லாம் அப்படியே வச்சிடலாம்.
ஃபோனுங்களுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை போல. எங்க போனாலும் ஃபோனை அடுக்கி வச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுமா, லேட்டஸ்டா, ஓல்டு ஃபோனா, அதெல்லாம் வந்து நம்ம பொறுமையை பார்த்து தான் எடுக்கணும் போல. ஆனா ஏகப்பட்டது இருக்கு. அட வீட்டுக்கு தேவையான சூப்பர் ஐட்டம்லாம் வச்சிருக்காங்க. ஆஹா, கயிறு வச்சிருக்காங்க. இதை எடுத்துட்டு போனோம்னா இதுலயே நம்மளை கட்டி தொங்க விட்டுருவா. பரவாயில்ல, ஷர்ட் எல்லாம் சூப்பரா இருக்கு. திரும்பவும் செருப்பு செக்ஷனுக்கே வந்துட்டோமே. இதால தர்மடி வாங்கிட்டு தான் போவான்னு நினைக்கிறேன். அட பெல்ட் எல்லாம் 120 ரூபா தானாங்க. செம்ம கம்மி ரேட்டுக்கு வித்துட்டு இருக்காங்க. இதை ஒண்ணு வாங்கிடலாம். நம்ம பேண்ட் அப்பப்போ இறங்கிட்டே இருக்கு. இதை ஒண்ணு மாட்டி விட்டாதான் சரியாகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? வாட்ச் எல்லாம் ஏகப்பட்டு வச்சிருக்காங்க. அட ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் இருக்குங்க. 180 ரூபா தானா? நானும் ஆப்பிள் வாட்ச்னு நினைச்சேன். பார்த்தா இது லோக்கல் பிராண்டு. 180 ரூபாய்க்கு பின்ன என்ன ஸ்மார்ட் வாட்ச், ஆப்பிள் வாட்சா கிடைக்கும்? இதுதான் வாங்கி ஆகணும். பட் பரவாயில்ல, சீப்பாவே இருக்கு எல்லா வாட்சும். சோஃபா செட்லாம் நிதல்லமா வச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில இருக்கு. பட் இதெல்லாம் யூஸ்ட் ஐட்டமா ஒரிஜினல் ஐட்டமான்னு தெரியல. எல்லாமே ஒரிஜினல் மாதிரி தான் பேக் பண்ணி வச்சிருக்காங்க. டைனிங் டேபிள் செட்டை பாருங்க, சூப்பரா இருக்கு. ஆஹா, பாத்திர ஐட்டம்லாம் இங்கதான் இருக்கா? எவ்வளோ ஐட்டங்கள் இருக்கு. இது நம்ம புஷ்பா பார்த்தனா கடையை காலி பண்ணாம விட மாட்டாளே. நல்ல நாளும் புஷ்பாவை கூட்டிட்டு வரல. நம்ம மட்டும் வந்து ஆனா நிறைய பாத்திரங்கள் வச்சிருக்காங்க. அட வாஷிங் மிஷின், ஏசி எல்லாம் கூட இருக்கு. இதெல்லாம் எப்படிங்க புதுசு மாதிரியே இல்லையே. எல்லாம் கவர் போட்டு வச்சிருக்காங்க. பழசு எடுத்து அப்படியே கவர் சீல் பண்ணி வச்சிருக்காங்க போல. எப்படியும் செகண்ட் ஹேண்ட் ஐட்டம் சீப்பாக தான் இருக்கும். வேணும்னா வாங்கிக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபோனு எங்க பார்த்தாலும் ஃபோனு ஃபோனு ஃபோனு. அதையும் வந்து எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் வாரண்டி கேரண்டி இருக்குமானே தெரியல. இங்க பாருங்க, இங்கேயும் ஃபோனு. எங்க பார்த்தாலும் ஃபோனு, ரிமோட்டு. இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் தெரியல. அட கொடையோட ரேட் எல்லாம் கம்மியாக்கி வச்சிருக்காங்க. போன வாரம் இதுவே வந்து 300 ரூபா, 250 ரூபான்னு சொன்னாங்க. கொஞ்சம் மழை பெஞ்சோன்னு ஏற்றி விட்டாங்க. அட ஃபோனு கேஸ் எல்லாம் 100 ரூபாயிலே இருக்குங்க. எல்லா ஃபோனும் கிடைச்சிடும் போல இருக்கு. ஆனால் புஷ்பாவோட ஃபோனுக்கு மட்டும் கிடைக்காது. ஏன்னா அது கீபேட் மொபைலு. அதுக்கு இந்த கேஸ் ஒட்டு வராது. புஷ்பா என் மண்டையிலே ரிமோட்டால் அடிச்சு இப்போ ரிமோட்டு வேலை செய்யவே மாட்டேங்குது. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா பேட்டரி மாற்றுங்க, ஒர்க் ஆகுன்றாங்க. எப்படா அது ஒர்க் ஆகும்னு தெரியல. இருந்தாலும் நம்ம பேட்டரி வாங்கிட்டு போகலன்னா திரும்ப இருக்கிற ரிமோட்டை வச்சு அடி அடிக்க போகிறா. ஸோ அதனால் 2 ரீசார்ஜபிள் பேட்டரி வாங்கலான்னு பார்த்தா இங்கே ரொம்ப சீப்பாகவே வச்சுருக்காங்க. 2 ரீசார்ஜபிள் பேட்டரி 300 ரூபா தானா. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ராவும் வாங்கிட்டோம், ஒரு 6 வாங்கிட்டோம். அப்போ தான் மாற்றி மாற்றி அடித்தாலாம் திரும்ப வந்து தப்பிக்கலான்றதுக்காக வாங்கிட்டேன் நான். அட எங்கே போனாலும் இந்த டாய்ஸ் மட்டும் நம்ம கண்ணில் மாட்டிடுதுங்க. அது என்னமோ தெரியல, நாம தான் மீசை வச்ச குழந்தையாச்சே. அதனால இதெல்லாம் டக்குன்னு நம்ம கண்ணில் மாட்டிடுது. 4-5 வாங்கிட்டு போகலாம். ஆனால் புஷ்பாவை நினைச்சாதான் பயமா இருக்கு. இனிமேல் பயப்பட போறது இல்லைங்க. எப்படியாவது நம்ம பாடியை டெவலப் பண்ணி புஷ்பாவோட ஒரு ஃபைட்டை போட்டுற வேண்டியதா. இந்த ஜிம் ஐட்டம்லாம் கிலோ 50 ரூபா தானா. வாங்கிட்டு வீட்டில் போய் ஒன்று செட் பண்ணிட வேண்டியதா. அப்புறமா பாடியை குஷ்டியா ஏற்றி வச்சுட்டு ஒரு டிஷ்ஷுமை போட்டுற வேண்டியதா. அட எங்க பார்த்தாலும் வாட்சு தாங்க. அந்த பக்கம் திரும்பினாலும் வாட்சு, இந்த பக்கம் திரும்பினாலும் வாட்சு. வாட்சோ வாட்சு, ஸ்மார்ட் வாட்சு, அனலாக் வாட்சு, என்னென்ன வாட்சோ வச்சிருக்காங்க. இத்தனை வாட்சு எங்க இருந்தா எடுத்துட்டு வராங்கன்னு தெரியல. இவ்வளோ பேரும் வாங்குறாங்க. அட பாடுறாங்க, ஃபுல்லா காயின்ஸா வச்சிருக்காங்க. இது நம்ம வீட்டு தோட்டத்துல இருந்து பள்ளம் 1 பேர் வந்த காயின்ஸ் ஆச்சே. அது எப்படி இந்த கடைக்கு வந்து உட்காந்துருக்கு? ஒருவேளை நம்மளுக்கு தெரியாம புஷ்பா கொண்டு வந்து இங்க சேல் பண்ணிட்டாலாம் என்ன? அவளுக்கு இந்த கடை அட்ரஸே தெரியாதே. செக் பண்ணி பார்ப்போம். நம்ம வீட்டில் இருக்கிறது இருக்கான்னு பார்ப்போம். அட ஃபுல்லா யானை பூனை எல்லாம் வச்சிருக்காங்க. சாரி, இதெல்லாம் வந்து சாமி ஐட்டங்களா? சாரி. ஹை ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ். இதுல பாட்டு கேட்கலாம், பல்லு விளக்கலாம். சாரி, இது வந்து பாட்டு கேட்க மட்டும்தான். ஆனா சின்ன சின்ன ஐட்டம்லாம் நிறையாவே வச்சிருக்காங்க. இது என்னடா ஏகப்பட்ட கண்ணாடி எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாம் 50 ரூபாலேருந்து வர ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. நம்ம வாங்கிட்டு ஸ்டைலாக போய் வீட்டில் புஷ்பாவை பார்க்கலாமா? ஸ்டைலாக தான் போக முடியும். அடி வாங்கினா தான் தெரியும். நானும் ஒரு நாளைக்கு 3 வேளை குளிக்கிறேன். இருந்தாலும் ஒரு பேட் ஸ்மெல் வந்துட்டே இருக்கு. அப்புறமா தான் நோட் பண்ணுறேன் நம்ம சாட்ஸை துவச்சு பல மாதம் ஆகுதுன்ட்டு. ஸோ அதுக்கு பதிலாக புதுசாக சாட்ஸ் வாங்கிடலாமா?
நம்ம புஷ்பாவை கவர் பண்றதுக்கான சூப்பர் ஐட்டங்கள் இங்க இருக்கு. பேசாம கிப்ப வாங்கிட்டு போய் புஷ்பாவை கவர் பண்ணிடலாமா? நீட்டா பசி எடுக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பழப்பழத்தை போட்டுடலாமா? பழப்பழம் மட்டுமா, தேங்காய் என்னென்னமோ வச்சிருக்காங்களே, ஆரஞ்சு, இளநீ, நிறைய பழப்பழம் வச்சிருக்காங்க. எப்படியும் வாங்கிடலாம். பரவாயில்ல, நிறைய வீட்டு கொலு ஐட்டம்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பா புஷ்பாக்கு பிடிக்கும். வாங்கிட்டு போனா சந்தோஷமா இருப்பா. ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குங்க. இது என்னடா இது? டேபிள், டைனிங் டேபிள் எல்லாம் தனியா வச்சிருக்காங்க. நல்லா இருக்கே பாக்குறதுக்கு. வீட்டுல வச்சா சூப்பரா இருக்கும் போடியா. ட்ரை பண்ணி காப்பமா? அட, ஸ்டவ் ஐட்டம்லாம் வச்சிருக்காங்க. நல்லா இருக்கே பாக்குறதுக்கு. ஃப்ரூட் கட்டர், வெரி குட். கார்த்திகை தீபத்துக்கு இது முக்கியமான ஐட்டம். ஆனா எல்லாம் கரண்ட்ல ஒரு ஐட்டம். எப்படியெல்லாம் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு பாருங்க. பல்பு, ஃபுட் மசாஜர், லேண்டன் லேம்ப் எல்லாம் பாருங்களா, மாடர்ன் டெக்னாலஜி. சூப்பர் சூப்பர். டேபிள் ஃபேன், ஏகப்பட்ட பக்கெட்லாம் வச்சிருக்காங்க. பரவாயில்லையே, பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் நிறைய இங்க இருக்கு. ஒரு பொடி பொடிச்சிடலாம் போல. பக்கெட் ஐட்டம்ஸ்லாம் சூப்பரா இருக்கு. அட மக்களே, ஃப்ளவர்ஸை மட்டும் பாருங்க. சூப்பரா இருக்கு. ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாம இருக்கு. இதெல்லாம் வாங்கி வீட்டில் மாட்டி வச்சா சூப்பரா இருக்கும். இந்த கம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா 400 ரூபான்னு சொன்னாங்க. இதெல்லாம் வாங்கி பெட்ஷீட்டுக்கு நம்ம ஈஸியா யூஸ் ஆகும். நல்லா சூப்பர் கண்டிஷனாகவும் இருக்கு. 550. இதெல்லாம் மெலிசா இருக்கிறதுலாம் அது வந்து 150 ரூபா. 150 கம்மி பண்ணிக்குவோம். அது பல்கா எடுத்தா 100 வரைக்கும். அதை வந்து 450 போகணும் சொல்லுவாங்க. 300. ஓகே. அது வந்து ஜோடி 400. ஓகே. டூ வந்து 400. அது வந்து 500 சொல்லுவாங்க. 300. சரி. தோசை கல்லெல்லாம் சூப்பரா வச்சிருக்காங்களே. இன்னும் ஒரு பேட் ஸ்மெல் மட்டும் வந்துட்டே இருக்கு. கடாயில இருந்து வருதா இல்ல? அட கருவுமே, இங்க கருவாடுலாம் வச்சிருக்காங்க. அதான பார்த்தேன், என்னடான்ட்டு நானும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன். நம்ம இந்த பொருள் இருந்தா ஸ்மெல் வருதான்ட்டு, இல்ல நம்ம மேல இருந்தா ஸ்மெல் வருதான்ட்டு. பரவாயில்ல, இதை பார்த்தா நம்ம வடிவேலு காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. பாட்டில் எடுத்து சதக்கனை குத்திடுவாங்களோ என்னமோ. பின்னாடி இருக்கவங்க மேல ஒரு கண்ணை வச்சிருக்கவங்க கேட்டா, என்னங்க இது? பாத்திர கடைய கடலா இது? சும்மா மின்னுது. எவ்வளோ பாத்திரம் வச்சிருக்காங்க பாருங்க. அலை கடல் என்ன பாத்திரங்களை அடுக்கி வச்சிருக்காங்க. கண்டிப்பா நம்மளுக்கு தேவையானது ஏதோ ஒரு ஐட்டம் இங்க கிடைக்கும். இதெல்லாம் எப்படி கொண்டு வந்து வைக்கிறாங்க, எடுத்துட்டு போறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. என்னடா கொசு வலைக்குள்ள எவனை தூங்கிட்டு இருக்கான்? அடா இது போஸ்டரா? நானும் ஷாக் ஆயிட்டேன். என்னடா இவ்வளோ பெரிய கொசு வலையில எவனை தூங்கிட்டு இருக்கான்ட்டு. பரவாயில்லையே, சைக்கிள் எல்லாம் சூப்பர் சூப்பரா இருக்கு. ஒன்னு எடுத்துட்டு ரவுண்ட் போயிட்டு வரோமா, சந்தையை ஃபுல்லா சுத்திட்டு வரலாம். நடந்து ஒரே டயர்டா இருக்கு. சைக்கிள் ஒன்று கொஞ்சம் நேரத்துக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேட்டு பாப்போமா? நெல்லிக்காய் உடம்புக்கு நல்லது, மாங்காய் உடம்புக்கு சூடு. இருந்தாலும் இதை வாங்கி சாப்பிடதான் செய்யறோம். பார்க்கலாம், நல்லா இருந்தா வாங்க வேண்டியதுதான். அட பாருங்க, ஒரே லவ் பேர்ட்ஸா இருக்கு. ஒரே ரொமான்ஸ் தான். சூப்பர் தான். அட இங்க என்ன கோழிகள்லாம் அடைச்சி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கே பாக்குறதுக்கு. அட நம்ம போன குட்டிங்க சூப்பரா இருக்கு. டேய் பேசுங்கடா, கண்ணை திறந்து பாருங்கடா. எல்லாம் பக்கத்துல இருக்காங்க. நல்ல கிளைமேட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அடா புறாக்கள் எல்லாம் கலர் கலரா இருக்கு. என்னம்மா இப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்க? அட நீ யாருமா மேல தேடி பார்த்துட்டு இருக்க? உன்னெல்லாம் கூண்டுக்குள்ள வைக்க மாட்டாங்களா? நீ என்ன ஸ்பெஷலா? என்ஜாய் பண்ணு, என்ஜாய் பண்ணு. ஆஹா, ரோஸ் எல்லாம் இருக்கு, சூப்பரா இருக்கு. மஞ்சள் கலரு, ரெட்டு கலரு, சிங்கிச்சா சூப்பர் தான். இதெல்லாம் புஷ்பா பார்த்தனா விடவே மாட்டா. எப்படி 4-5 வாங்கி வச்சிருவா. நல்ல வேலை அவளை கூட்டிட்டு வரல. பட் பரவாயில்லைங்க, பார்க்கறதுக்கே நல்ல கலர் கலரா இருக்கு. சூப்பரா இருக்கு. பார்த்துட்டே இருக்கலாம். இது
இதெல்லாம் நம்ம ஊர்ல நல்லபடியா பார்த்துட்டா சூப்பரா இருக்கும். பட் எங்க நம்ம கிளைமேட்டுக்கு இதை பார்த்துக்கிறதுக்குள்ள 2 வாரம் பச்சையா இருக்கு, அதுக்கப்புறம் காஞ்சி போயிடுது. அதை காஞ்சி போனதை கிளீன் பண்றதுக்கே நம்மளுக்கு பெண்டு நம்பிடுது. என்ன செடிங்க இதெல்லாம் வித்தியாசமா இருக்கு. இலை மட்டும்தான் இருக்கு, கிளைய காணும். ஆனும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு, கலரா இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? குருவிங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு விட்ட மாதிரி இருக்கு. ஆனா நல்லா தான் இருக்கு பார்க்கறதுக்கு. டே கிளிங்களா, என்னடா பண்றீங்க? நீ யாருப்பா? உன்னையே அடைச்சு வச்சிருக்காங்களா? உங்களெல்லாம் எப்பதான் திறந்து விட போறாங்களோ, இதுக்காகவே காசு கொடுத்து வாங்கி அவங்களெல்லாம் ஃப்ரீடம் ஆக்கி விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புஷ்பா கால் பண்ணிட்டா, வீட்டுக்கு போகலன்னா அடுத்த தர்மடி விழும். அதனால நான் வந்து கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். தேங்க்யூ, பாய்.